alignment of chromosome in the center of the cell at the equatorial plate constitute which state of mitosis. அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்கேன், நீங்க ரீட் பண்ணீங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டே ரீட் பண்ணும்போது ரொம்ப போரிங்கா இருக்கும். ஸோ அதனால இங்கிலீஷ் ரீட் பண்றேன், நீங்க வந்து தமிழ்ல பாத்துக்கலாம். இப்ப இந்த கேள்வி எது சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். செல்லுல ரெண்டு விதமா நீங்க லேர்ன் பண்ணணும். ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ரெண்டு விதமா. ஒன்னும் செல் ரிலேட்டடா வந்து பேசிக்ஸா லேர்ன் பண்ணணும். செல்லுனா என்ன, செல்லோட பார்ட்னா என்ன, என்னென்ன பார்ட்லாம் என்ன வேலை பார்க்கும், அது வந்து பேசிக்ஸ். இன்னொன்னு என்ன, செல்லோடு வந்துன்னா டிவிஷன் இருக்கும். ஸோ செல்லுக்கான டிவிஷன் நடக்கும். அதுல வந்து மியாசிஸ், மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டாசிஸ் மீன்ஸ் வந்து நம்மளோட உறுப்புகள் லைக் வந்து என்ன, கைகால் இதுல இருக்கிற வந்து செல் வந்து எப்படிலாம் வந்து உடையும், உடைஞ்சு எந்த மாதிரிலாம் வந்து உருவாகும், அதுதான் வந்து மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல சில நிலைகள் இருக்கும். அந்த நிலைகள்ல எந்த நிலை வந்து குரோமோசோம் வந்து அலைன்மெண்ட் ஆகிற இடம் அப்படின்னு கேக்குறாங்க. நிலை சொன்ன பாத்தீங்களா, 4 நிலை சொல்லுவாங்க. ஈஸியா சிம்பிளா ரிமெம்பர் பண்றதுக்கு பி மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி மேட் 4 நிலை தான். ஒன்னு ப்ரோபேஸ், இன்னொன்னு மெட்டாபேஸ், அடுத்து அனாபேஸ், அடுத்து வந்து டெலோபேஸ். இங்க இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும். அது என்னெல்லாம் வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தா இங்க நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. ஒரு செல் டிவைட் ஆகுதுன்னா ஸ்டார்டிங் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து செல் டிவைட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கிற நேரம். அதுக்கப்புறம் என்ன, ப்ரோபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், இப்ப இந்த ப்ரோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆல்வேஸ் இந்த ப்ரோ இல்ல அல்ட்ரா அப்படின்னா என்ன சொல்லுவோம், டாப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. அப்ப என்னன்னா இந்த இன்டர்ஃபேஸுக்கு அப்புறம் யாரு வருவானா இந்த ப்ரோபேஸா வரும். டாப்ல இருக்கவங்க வந்து முதல்ல வருவான் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து மெட்டாஃபேஸ், மெட்டாஃபேஸ் நடுவுல. அடுத்து ஆனாஃபேஸ், ஆனாஃபேஸ் மீன்ஸ் வந்து கடைசி அப்படின்னு வச்சுக்கேன். கடைசிக்கு கொஞ்சம் முந்தின. அதுக்கப்புறம் வந்து டெலோஃபேஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேட்ல என்ன வேலை நடக்கணும், ப்ரோபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் என்ன ஆகணும், குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகும். அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். நார்மலா இருக்கிறத விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா சுருங்க ஆரம்பிக்கும். அது வந்து ப்ரோபேஸ் நடக்கும். மெட்டாஃபேஸ்ல தான் என்ன, அந்த குரோமோசோம் எல்லாமே ஈக்குவட்டேரியல், அதாவது ஒரு ரவுண்டான நடக்கணும். அது நடுப்பகுதி ஈக்குவட்டேரியல் சொல்லுவோம். அந்த பகுதிக்கு என்ன ஆகும்னா வரப்பாக்கும். அடுத்து அனாஃபேஸ்ல என்ன நடக்கணும், இந்த பெரிய குரோமோசோமா இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகும்னா டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இந்த கலர் இருக்குது இங்க பாதியும் இங்க பாதி வரும். அதே மாதிரி இந்த கலர்ல இருக்குது இங்க பாதி இங்க பாதி. இந்த மாதிரி என்ன ஆகும்னா செப்பரேட் ஆக ஆரம்பிக்கிறது. குரோமோசோம்ல இருக்கிற குரோமோட்டின் செப்பரேட் ஆகுது அப்படின்னா அனாஃபேஸ். ஃபைனல் ஃபேஸ்ல என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அது எதுக்காக சொல்றோம், இது எந்த ஃபேஸ் வேணா கேட்கலாம். நம்மளுக்கு கேள்வி வந்து குரோமோசோம் அலைன்மெண்ட் ஆகிற ஃபேஸ்னால ஆன்சர் என்ன மெட்டாஃபேஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி ல இருக்கு.